ஏதோ ஒரு ரேண்டம் பொருள வந்து நம்ம பிராண்ட் பண்ணவும் கூடாது. கீ ஆட் எடுக்கிறேன்னா கூட, நான் அவங்களோட ஃபேக்டரி விசிட் பண்ணுவேன். டிவிசிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம. நம்ம வந்து ஏதோ ஒரு ரேண்டம் பொருள வந்து நம்ம பிராண்ட் பண்ணவும் கூடாது. அது அப்படி பண்ணதும் இல்ல இதுவரைக்கும் நம்ம டச் வுட். நம்ம இதுவரைக்கும் பண்ண பிராண்ட்ஸ் எல்லாமே ஒரு ரெனவுன் பிராண்ட்ஸு. சொசைட்டில வந்து ஒரு நல்ல பொசிஷன், நல்ல நேம்ல இருக்கிற பிராண்ட்ஸு. அண்ட் இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கீ ஆட் எடுக்கிறேன்னா கூட, அது வந்து என்னோட பெர்சனல் இன்ட்ரெஸ்ட். அது எல்லாரும் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. நான் அவங்களோட ஃபேக்டரி விசிட் பண்ணுவேன். அத பத்தி நெறையா தெரிஞ்சுக்குவேன். இது வந்து டிவிசிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் உதயகிருஷ்ணா கீன்னு ஒரு ஆட் ஒண்ணு பண்ணேன். அவங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் அவங்க ஒரு பாரம்பரியமா பண்ணிட்டுருக்காங்க. அதில வந்து அ அந்த இயற்கையா மத்த அவங்க சொல்ற விஷயமே அதான். மத்த பிராண்ட்ஸ விட நம்ம வந்து இட்ஸ் லைக் அந்த மில்க் சோர்சிங்லேருந்து அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, பொதுவா ஒரு கீ ஆட்னா ஒரு வீட்ல ஒரு மாம் குக் பண்றது, அந்த கீய வந்து அப்படியே ஊத்துறது அந்த மாரிலாம் இல்லாம, நான் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்ம் ஃபீல்டு, ஒரு மாடு பால் கறந்து எடுத்துட்டு வந்து மோர சிலுப்பி, அந்த ப்ராசஸ காமிச்சு, நான் வந்து ப்ராடக்ட்டுக்குள்ள வந்தேன் நானு.